எல்லாத்துக்குமே வணக்கங்க. எனக்கு வேற வேலை கழுதல்ல. உங்க கோலமாவை தூக்கி போடுறேன். நல்லாவே தெரியும். போய் சொல்றது என் வீட்டுக்குள்ள எதுக்கு என் வீட்டுக்குள்ள அருவாளை தூக்கி போடுறது? மிதி பார்க்கலாம், மிதி பார்க்கலாம். எல்லா டாக்டரும் வந்து வீணா வந்து பேச்ச வளர்க்குறவங்க அழிஞ்சுதான் போவாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, ஓகேவா? யாரு தப்பு பண்றான்னு தெரியும். வச்சுட்டேன்னு சொல்லிட்டேக்கா, அதுக்கு மேல என்ன பேசுறீங்க? சாப்பாடு வைக்கிறது இல்லைங்க சத்தியமா. நைட்டு 12 மணிக்கு மேலே வெளியில் அவுட்டரில் கூட்டிகிட்டு போய் தாங்க சாப்பாடு வைக்கிறேன். அந்த வெளியில் இருக்குல்ல அடுப்பு இது வந்து சிலிண்டர் இல்லை. நான் வீட்டில் வந்து ஒரே ஒரு பொண்ணு தாங்க. எப்போவுமே வந்து நான் கமர்ஷியலாக தான் வாங்குவேன். புக் பண்ணி வாங்குறதில்ல. நான் நாளைக்கு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு செங்கலெல்லாம் தூக்கி சொல்றது என் வீட்டுக்குள்ள எதுக்கு என் வீட்டுக்குள்ள அருவாளை தூக்கி போடுறது? விறகு பார்க்கலாம், மிதி பார்க்கலாம். மாடியில் ஒழிச்சு போடுறாங்க. வீணா வந்து பேச்ச வளர்க்குறவங்க அழிஞ்சுதான் போவாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. நீங்க பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, ஓகேவா? யாரு தப்பு பண்றான்னு தெரியும். ஒரு குடும்பமே சேர்ந்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டேக்கா, அதுக்கு மேல என்ன பேசிட்டு பாருங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல. இங்கே பாருங்க, இந்த டாக்ஸு தாங்க. இந்த டாக்ஸு வந்து இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்த டாக்ஸுங்க. ஒவ்வொரு நாளும் இவங்க வந்து படாத பாடுபட்டுட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தால், ஓகேங்களா? கால் ஃபுல்லாக வந்து ஒரு டாக்குக்கு வந்து எப்படி வந்து அந்த அளவு வந்து கொடுமையாக அந்த யாருக்கு அந்த இன்னொரு பொண்ணு வந்து பாருங்க, இதோட பொண்ணு. அதுக்கப்புறம் அப்பா வாயில்லா ஜீவனை வந்து எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்துறாங்க. இங்க இருந்தா அவ்வளோ அடி அடிக்கிறாரு, அலையிற அந்த வாயில்லா ஜீவனுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவு தினமும் வந்து சமைச்சு போடுறேன். இது ஒரு குத்தமா? நீ ஏன் தெருநாய்க்கு சமைச்சு போடுறேன்னு கேட்டு என்னை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமான வார்த்தையால் திட்ட முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு பேசுகிறாங்க. காது கொடுத்து கேட்க முடியலங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக இருக்கிறவளை பார்த்து ஒரு ஃபேமிலியே வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறானுங்க. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்க வரானுங்க. இதெல்லாம் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து போலீஸ்கிட்ட காட்டினாலுமே போலீஸ் வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலைங்க. ஐயப்பாக்கம் போலீஸு எல்லாமே வந்து இந்த ஜீவனுக்காக தாங்க. பாருங்கள் எவ்வளோ அமைதியாக படுத்து தூங்குறாங்க. கேட்டால் போலீஸ் கேட்டால் கடிக்க வருது, அதனால தான் அடித்தோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் சத்தியமாக சொன்னால் அடி வாங்கிட்டு வெளியில் ஓட தாங்க செய்யும். இது திருப்பி குறைக்க கூட தெரியாது இதுகளுக்கு. எல்லாம் வந்து அப்பாவி ஜீவனுங்க. இவங்க வண்டி கவரை சீட்டு கிழிச்சது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. சீட்டை கிழிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருக்குள்ளேயே நாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அளவு அடிக்கிறாங்கங்க. இவங்க வேறு யாரும் இல்லைங்க. இவங்களும் வாடகைக்கு இருக்கிற குடும்பம் தான். இவங்க வந்து மேல் வீட்டுக்காரங்க, ஓகேங்களா? ஹவுஸ் ஓனர்கிட்ட எல்லாமே சொல்லியாச்சு. ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க 15 வருஷமாக இதே வீட்டில் குடியிருக்கிறாங்களாம். 15 வருஷம் இருக்கிறவங்க வந்து என் மேலே தப்பாக வந்து நாய்க்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறா, இதனால் வந்து என்னை கடிக்க வருதா அப்படின்னு பொய்யா சொல்லி ஹவுஸ் ஓனரை வந்து வீடை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்னால் காலி பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கேங்க. ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. போலீஸ்கிட்ட வந்து எவ்வளோ தான் போராடி பார்த்தாலுமே போலீஸ் வந்து ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கூட தரமாட்டேங்குதுங்க. சிலிண்ட்ரு இல்லைன்னு சொல்லிட்டு விறகடுப்பில் சமைச்சா அந்த அடுப்பை தூக்கி எரிகிறது. அந்த கலைவாணின்னு ஒரு பொண்ணு இருக்கும் பாருங்கள், அடுப்பை தூக்கி எரிகிறது. இங்கே பாருங்கள், இது செங்கல் தாங்க. எந்த அளவு வந்து அவங்க வன்முறையை வந்து காட்டுறாங்கன்னு பாருங்கள். ஒரு நாய்க்கு சமைச்சு போட்டால் இவங்களுக்கு என்னங்க பண்ணுங்க? எவ்வளோ நாள் பேசுங்க நீங்கள்?
இங்கே பாருங்கள் அந்த லேடி எப்படி வந்து ஆக்ரோஷமாக மாறுதுன்னு பாருங்கள். அந்த நைட்டி போட்ட லேடி டெய்லியுமே வந்து பிரச்சனைங்க. நாங்கள் சமைச்சிக்கிட்டு இருந்ததுக்கு யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் 3 மணி 2 மணிக்கு 1 மணி நேரம் தாங்க சமைக்கிறேன். அந்த 1 மணி நேரமே வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிலிண்டர் இல்லைன்னு சொன்னால், அப்போ வந்து சிலிண்டர் இல்லாட்டி பிய தின்னு, நீ எதுக்கு வந்து வெளியில் சோறு பொங்குற அப்படின்னு இவங்க எனக்கு ரூல்ஸு போடுறாங்க. இதெல்லாம் வந்து எந்த கணக்கில் சேர்க்கனே தெரியலை. இதெல்லாம் வந்து மனுஷ ஜென்மமா இல்லாட்டா மிருகத்தை விட கேவலமான ஜென்மங்களாக இருக்குங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால தான் எனக்கு யாருக்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட வந்து இந்த வீடியோவெல்லாம் காட்டுறேன். தயவு செஞ்சு இந்த வீடியோவை வந்து 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இவர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறாரு. ஓகேங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரில் நான் தான் இருக்கேன். என் வீட்டு முன்னாடி தான் படுத்திருக்கும். டாக்ஸ் வந்து வீட்டு முன்னாடி தான் படுத்திருக்கும். வேறு எங்கேயுமே படுக்காது. நைட்டு நேரம் மட்டும்தான் வரும். ஏன்னா பகலில் எல்லாருமே அடிச்சு விரட்டுவாங்க. ஓகேங்களா? இவர் எப்போ பார்த்தாலும் இந்த தடி கம்பு இதுக்காகவே நாயை அடிக்கிறதுக்காகவே வச்சுருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒரு நாய் வந்து அப்படி போயிடக்கூடாது. பார்த்துட்டா உடனே மேலே இருந்து கீழே வந்துடுவார் அடிக்கிறதுக்கு. இவர் தான் வந்து கறியில் வந்து விஷத்தை இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து 2 வீலர் 4 வீலர் வந்து இவ்வளோ இடம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வளோ நெருக்கமாக வந்து லைனாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போ இந்த வாயில்லா ஜீவன் வந்து ரோட்டில் இல்லாமல் எங்கெங்கே போகும்? ஒரு செகண்டு வந்து படுத்தா என்ன தாங்க அவங்களுக்கு? ரோட்டில் படுத்தா இவங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு தெரியல. கட்டை கம்பை எடுத்து அந்த ஆள் வீடியோவை இப்போ பார்த்தீங்கல்ல, அவ்வளோ பெரிய கம்பை எடுத்து தூங்கிட்டு இருக்கிற நாயை சடார்னு அடிக்கிறதுங்க. நான் ஃபோனை எடுத்துகிட்டு வந்தால் அந்த அன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஓடி போயிருந்தது. இப்படி தாங்க பெரிய மனுஷன் பண்ணுற செயலாங்க இது. பாருங்கள், கொஞ்சம் கூட எங்கே இடம் இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இங்கே இடம் இல்லாமல் தாங்க அது ரோட்டில் இந்த சைடு வந்து படுத்துருக்கு. கொஞ்சம் படுத்தா என்னங்க, துரத்தி விட்டால் அது போயிட போகுது. இதுக்காக வந்து கொடுமைப்படுத்தணுமா சொல்லுங்கள்? போய் படுப்பாங்க. நமக்காச்சும் வீடு வாசல் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எது இருக்குது சொல்லுங்கள்? உலகத்தில் மனுஷனுக்கு மட்டும்தான் சொந்த நாடு, சொந்த ஊர், சொந்த வீடுன்னு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த ஜீவன்களுக்கு இந்த உலகம் முழுசுமே சொந்தமாக இருந்தாலும் நிம்மதியாக தூங்க வந்து ஒரு 2 அடி இடம் கூட இல்லையே. இவர் ரோட்டில் கூட ஒவ்வொரு நாளும் வந்து பயந்து தாங்க இப்படி வாழ வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லைல்ல, தனியாக இருக்கல்ல. தனியாக இருக்க பொண்ணுக்கிட்ட தானே எல்லாரும் வந்து தலையில் மிளகா அரைச்சி இந்த மாதிரி பண்ணுவாளுங்க. இந்த மாதிரி தாங்க ஒரு நரக வேதனையை தாங்க நான் டெய்லியுமே வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணி ஏதாவது வந்து இவங்களை பண்ணணும். அந்த அளவு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. தயவு செஞ்சு இவங்களை வந்து அடிக்காதீங்க, விரட்டாதீங்க. ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சால் சோறு போடுங்க. இல்லை அப்படின்னா அமைதியாக அப்படியே விட்டுட்டு போயிருங்க தயவு செஞ்சு.
இதில் வந்து ஒரு டாக் படுத்திருக்குல்ல, இதில் வந்து அடித்தே வந்து காயமானதுங்க இது. இதோட காலை பாருங்க, அந்த ஆள் வந்து கட்டை கம்பால் அடித்து காலை வந்து எவ்வளோ டேஞ்சராக வந்து வச்சுருக்காங்கன்னு பாருங்க. அவ்வளோ வலிங்க, அதுக்கு தொடக்கூட விடாது. நொண்டி நொண்டி தாங்க, இப்போ வரைக்குமே நொண்டி நொண்டி தாங்க நடக்குது. யாரையுமே கடிக்காதுங்க, அவ்வளோ அப்பாவி பயந்த சுபாவம். அதை பிடிச்சி இப்படி பண்ணியிருக்காங்க. பேசுங்க, எவ்வளோ நாள் பேசுங்க நீங்க. பூட்டு வச்சுக்கணும், நான் கேட்டேன். அது கண்ணி எரிச்சல் மனுஷன் இல்லை, பைத்தியமா? என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீ யாரு? என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீ யாரு? நீ யாருங்கிற வீட்டுக்குள்ள வர்றதுக்கு? ஏய் போடி. படி மேலே பேடி வச்சுக்கிது, அத்தை பேடிக்கு வர போச்சு. அதுதான் கம்ப்ளைண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க சொன்னாங்க நம்ம மேல தப்பு. ஒரு சிங்கிள் லேடி விட்டு வச்சா இவ்வளோ தப்பு இது. போன் அடிக்கிறான், அடிக்கிறது மனுஷன் இருப்பாங்க இந்த இடத்துல. அந்த நைட்டி போட்டிருக்கவன் சொல்லுதா, ரோட்டில் வந்து நாய் இருந்தால் அவளுக்கு நாற்று அடிக்குதான். எதுக்கு கீழே இறங்கி வர? மேலேயே இருக்க வேண்டியதானே. கீழே இறங்கி வந்துட்டு வேணுனுக்குன்னே நாயை துள்ளி இது கல்லை கொண்டு எரிஞ்சிட்டு நாற்று அடிக்குதான். நாய் இருந்தால் இந்த லேடிக்கு வந்து அந்த ப்ளூ கலர் நைட்டி பிங்க் கலர் நைட்டிக்கு வந்து நாற்று அடிக்குதான். அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கிறா, பெரிய அப்பா டக்கர் இவன் நாற்று அடிக்குதுன்னு சொல்கிறா. எல்லாத்துக்குமே வணக்கங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா, அம்பத்தூர் பக்கத்தில் ஐயப்பாக்கம். பாருங்க எப்படி வந்து நாயை வந்து கல்லால் தூக்கி எறிகிறான்னு பாருங்க. இவங்க எவ்வளோதான் வந்து அடி வாங்கினாலும் என் வீட்டு முன்னாடி தாங்க தூங்குறாங்க. இவங்கள நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? எப்படி வந்து இவங்க புரிஞ்சுப்பாங்க? நடக்கிற சண்டை வந்து இவங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கள்? எதுவுமே தெரியாத வாயில்லா ஜீவனை இப்படி வீட்டு முன்னாடி வந்து படுத்து கிடந்தா என்னங்க தப்பு? நைட்டு சூன்னு விரட்டினா அது போயிட போகுது. இதுக்கு வந்து வீணாக வந்து வன்முறையை வந்து தாக்கி
என்னையும் டார்ச்சல் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இந்த நாய்ங்க வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து இருக்க போகிறதே வந்து கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளில் வந்து எவ்வளோ படாத பாடுபடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி கேவலமான ஜென்மங்களால் தமிழ்நாட்டில் வந்து முக்கால்வாசி இந்த மாதிரி ஜென்மங்க இருந்துச்சு அப்படின்னா இவங்க எப்படி நிம்மதியாக இருப்பாங்க, எப்படிங்க நிம்மதியாக தூங்குவாங்க? பாருங்கள், இந்த அப்பாவி ஜீவனை பாருங்கள். இங்கே வந்து ஃபேமிலி பிளானிங் வந்து நான் கருத்தடை பண்ணுறதுக்கு தாங்க இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு போட்டுட்டு அப்படியே விட போடுறது கிடையாது. இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட்டே வராத ஏரியாவில் நான் 30 டாக்குக்கு வந்து கருத்தடை பண்ணி கட்டில் படுறதுக்கெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேங்க. அப்படி பார்க்குறவங்க மேலேயே போலீஸ்க்கு வந்து இரக்கமே காட்ட மாட்டேங்குது. நீ எதுக்கு சாப்பாடு போடுற அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே வந்து கேட்குது. அது கேட்டவர் பேர் வந்து புகழ், ஓகேங்களா? ஏட்டு புகழ் அப்படிங்கிறவர் வந்து கேட்குறாரு, நீ எதுக்கு சாப்பாடு போடுற, எத்தனை குழந்தைங்கள வந்து கடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு அவரே பேசுகிறாருங்க. மக்களை வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறானுங்க. இந்த அடுப்பில் வந்து நான் சாப்பிட்டா என்னங்க இவளுக்கு ப்ராப்ளம்? எப்படி வந்து என்னோடய அடுப்பை வந்து நான் வச்ச அடுப்பை யாரோட பெர்மிஷனும் இல்லாமல் எப்படி வெளியில் தூக்கி எரிஞ்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். சும்மா வந்து அராஜகம் பண்ணுற மூஞ்சி என்னன்னு தெரியணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தண்ணிக்காக அதுக்கு வாய் பேச முடியாமல் பைப்பை பிடிச்சி நோண்டிகிட்டே இருக்குது. அதான் தண்ணி வச்சேன், எப்படி குடிக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ஏதோ வந்து அது பண்ணுற ரியாக்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தாகம் எடுத்திருக்கு, அதனால தான் பைப்பை பிடிச்சி நோண்டி இருக்கு. எவ்வளோ தண்ணி குடிக்குது பாருங்கள் இந்த வெயிலுக்கு. பாவம், என்ன பண்ணுறது, தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ தண்ணி குடிக்குது பாருங்களேன், அவ்வளோ தாகம் இதுக்கு. நாளையிலேருந்து தண்ணி ஒரு டப்பா வச்சுருந்தா அது குப்பைக்காரங்க எடுத்துகிட்டு ஓடிடுறானுங்க. நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாது, தண்ணி வச்சாலும் அதை கீழே கொட்டிட்டு இந்த குப்பை வண்டிக்காரங்க 10 ரூபா 20 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அதை பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு ஓடுறது.